திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் சரி, ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும். அப்புறம் அந்த நடிகர்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்துக்காகவே அந்த படம் கதை எல்லாம் எப்படி இருக்குலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார், நடிகர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட உணர்வு தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினிங்கிற அந்த இரு துருவத்துக்கு தான் அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்தா உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக அறிமுகமாகி ஒரு சில படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் தான் அறிமுகமாகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமாகும் போது கமல் சார் வந்து பாலச்சந்தர் கிட்ட படங்களும் பண்ணிகிட்டு இருக்கார். அதே சமயத்தில் ஒரு கதைக்கான ஒரு டைரக்ஷனுக்கான அந்த விஷயத்தையும் வந்து கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. செல்லப்பிள்ளை போல இருந்தார், அதாவது நம்ம கேபி சாருக்கு. அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இல்லை, இந்த இடத்துல வந்து நமது கமல் சார் படங்கள் அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாமே வந்து நிறைய அந்த ரொமான்டிக் படங்கள் தான். ஆக மொத்தத்தில் வந்து கமல் சார்னாவே ஒரு காதல் இளவரசன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துலேருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தது. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பார்க்கும்போது இவர் நடித்த படங்கள்லேயே வில்லனாலாம் நடிக்க ஆரம்பித்தார். காமெடி கதாபாத்திரம் நண்பனாக நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடிக்க ஆரம்பித்து ஒரு 7 படங்கள் கிட்ட வரும்பொழுது தான் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி இல்லை தனித்தனியாக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. தனித்தனியாக படம் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து ஹீரோவா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஹீரோவா அப்படியே ஒரு பெரிய ஜானர் ஒன்று ஆரம்பித்தார். அந்த ஜானர் என்னென்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபானா ஒரு வில்லத்தனமான ஹீரோலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு சாயலில் இந்த ரொமான்டிக் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவா அப்படின்னு பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணார் கெரியரை. அப்படி ஸ்டார்ட் பண்ண கெரியரில் ஏகப்பட்ட படங்கள். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் இயக்குனர் சொன்னோம் அப்படின்னு பார்த்தா எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து பல படங்கள் கமல் சாருக்கும் பண்ணியிருக்கார், பல படங்கள் ரஜினி சாருக்கும் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னாவே எஸ்பி முத்துராமன் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சருணாச்சலம் சார் அவர் வந்து கதை டிஸ்கஷன்லாம் பக்காவாக பண்ணி எந்த கதை யாருக்கு செட் ஆகுங்கிறத தெளிவாக தேர்ந்தெடுத்து அற்புதமான படங்கள்லாம் தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. இப்படிலாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த காலத்தில் தான் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஆஸ்தான டைரக்டர்களாக, அதாவது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட்மார்க்கை உருவாக்கின டைரக்டர்களாக மாறுறாங்க. அப்படி மாறும்போது பார்த்தா நம்ம கமல் சாருக்கு வந்து மணிரத்னம் சார் வந்து நாயகன் அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படத்துக்கு அப்புறம் கமல் சார் நிறைய படம் பண்ணுறாரு. நிறைய படம் பண்ணாலும் வந்து மணிரத்னம் சாரோட பெரிய காம்பினேஷன் பண்ணல. பட் நிறைய படங்கள் பண்ணாலும் தனக்கான வித்தியாசமான கேரக்டரு. சிங்கீதம் சீனிவாசராவனும் ஒரு இயக்குனர், அவர் வந்துட்டு இவருக்கான கதைகள்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து ரஜினி சாருக்காகவே படங்கள், கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி முத்துராமனுக்கு அடுத்தது ராஜசேகர் சார் அவர் ஒரு டைப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்கார். இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அதாவது எப்படின்னா நிறைய படங்கள் பண்ணுறதில்ல, வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி வருது. அது கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்டாக சொன்னோம்னா கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் முத்து அப்படின்னு படம் பண்ணுறாரு. இந்த முத்து படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஒரு பெரிய கேப். அந்த பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே சுந்தர் சி அவர்கள் வந்து ஒரு சிறந்த இயக்குனர். நிறைய காமெடி படங்கள் அப்போ வந்து பயங்கர ஃபெமிலியராக இருந்தது அப்படின்னு பார்த்தப்போ கார்த்திக் கவுண்டமணி காம்பினேஷனில் சில படங்கள்லாம் அதை உள்ள தெளித்தாலாம் பார்த்தா அப்படி இருக்கும், காமெடி அள்ளும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து சுந்தர் சி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுதான் அருணாச்சலம் அப்படிங்கிற அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அப்பா பையன் கேரக்டரு. அந்த அப்பா சம்பாதிச்ச சொத்து, அந்த சொத்தை வந்து நீ கட்டி ஆளணும் அப்படின்னா 30 கோடி ரூபாயை 30 நாளில் நீ செலவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டு. அப்போ தான் அவனுக்கு 300 கோடி ரூபா சொத்து வருங்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து அந்த கதையில் ஒர்க் பண்ணி நிறையா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸு அதெல்லாம் பண்ணி காமெடியாகவும் அதே சமயத்தில் ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சுந்தர் சி பண்ணியிருந்தார். பட் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் தான் பெரிய லெவலில் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கே.எஸ். ரவிக்குமார் சார் காம்பினேஷனோட வந்து படையப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாபா பண்ணார், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது சந்திரமுகி முடிஞ்சோடனே சிவாஜி முடிஞ்சோடனே எந்திரன், இந்த மாதிரி ஒரு இயர்லி ஒன்ஸ். அப்புறம் ரஞ்சித் அவரோட 2 படம். அதுக்கப்புறம் வந்து இவர் கார்த்திக் சுப்பராஜோட ஒரு படம். அதுக்கப்புறம் நம்ம சிறுத்தை சிவாவோட ஒரு படம். இந்த மாதிரிலாம் அப்படியே படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சமீபத்தில் வந்து கூலி வந்தப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடிக்க போகிறாங்க, நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கான அறிவிப்பு வரும், கண்டிப்பாக அதுக்கு லோகேஷ் தான் வந்து டேரக்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக லோகேஷ் வந்து கமல் சாரோட ஃபேன், ரஜினி சாரை வச்சு படம் பண்ணிட்டார். ஸோ பெரிய பிரம்மாண்டம்னா லோகேஷ் தான் இருக்கணும், இப்படிலாம் எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் சரியான இன்ஃபர்மேஷனோ இல்லை கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸோ எதுவுமே வராமல் இருந்தது. லோகேஷ் அவர்களும் பண்ணுறாரா இல்லையாங்கிறது டவுட் இருந்தது. அப்போ தான் வந்து ஒரு நியூஸ் வந்தது, இல்லை ஜெயிலர் 2 பண்ணதுக்கப்புறம் வந்து சுந்தர்சியோட ரஜினி சார் ஒரு படம் பண்ணுறாரு. சுந்தர்சி சாரோட ரஜினி சார் ஒரு படம் பண்ணுறாரா, சரி அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கார்த்திக் சுப்பராஜோடையும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ட் இவர் என்ன சொல்கிறது, உலகநாயகன் கமலஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணையம் திரைப்படமாக இருக்க போகிறது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது நெல்சன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. நெல்சன் இது ஓகே சரி. இப்போ அந்த உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து பண்ண போகிற படம் RK-FI, அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், அவங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு அதை பற்றி எந்த விதமான நியூஸும் இல்லை. அப்போ தான் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கமல் சாரோட RK-FIலேருந்தே வருது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தர் சி அவர்களும் இணைந்து படம் பண்ண போகிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஹீரோ, சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை உலகநாயகன் கமலஹாசன். நட்புக்கு ஒரு பெரிய இலக்கணம் அப்படின்னா இவங்கள சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும், அதுலேயும் கமல் சார் அண்ட் ரஜினி சார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அதாவது படங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கலையே தவிர மற்றபடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ வந்து பார்த்தா RK-FIயோட ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் பண்ணார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வியாபார ரீதியாக இவர்கள், அவருக்கு வந்து சம்பளம், அதே சமயத்தில் சுந்தர்சியோட காம்பினேஷன் எல்லாமே புது ட்ரை. கமல் சார் ப்ரொடியூசருங்கிறது புதுசு, ரஜினி படத்துக்கு கமல் சார் ப்ரொடியூசருங்கிறது, ரஜினி சாருக்கு கமல் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நீண்ட நாள் வாய்ப்பு, சுந்தர் சிக்கு ஆஃப்டர் 97 கிட்டத்தட்ட 28 வருஷம் கழித்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இப்படி ஒரு காம்பினேஷனே வித்தியாசமான காம்பினேஷனில் ஆரம்பமாகுது. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது. அதுக்குள்ளே ஒருத்தர் மீம்ஸ் போட்டார், சார் அரண்மனை 5 அரண்மனை 5ன்னு போட்டு சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ போட்டு இது ஒரு பேய் கதை அப்படின்னு. ஸோ சுந்தர் சி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அது பேய் கதையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. அவர் வந்து ஒரு லிட்டரலாக வந்து கலகலப்பு அப்படின்னு ஒரு படம் வரும்போது தான் நான் சொன்னேன், கிளைமேக்ஸில் ஒரு சண்டை காட்சி ஒன்று எடுத்துருப்பார். அது கிட்டத்தட்ட டாம் அண்ட் ஜெரியில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சி. அது பார்க்குறப்ப அவ்வளோ இல்லீரியஸாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சந்தானத்தோட கேரக்டர் டிசைன் பண்ணது எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சியோட டைரக்ஷனில் காமெடியாக இருக்க போதா, ஆக்ஷனாக இருக்க போதா, இல்லை இது அருணாச்சலம் பார்ட் 2வா, இல்லை இது வந்து அரண்மனையா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதெல்லாம் விரைவில் தான் தெரியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக இருந்தது. அதில் கமல் சார் வந்து ஒரு லெட்டர்லாம் எழுதியிருந்தார், அன்புடைய ரஜினி அப்படின்னு போட்டு பயங்கர லெட்டர்லாம் எழுதியிருந்தார். இந்த லெட்டர் பார்க்குறதுக்கே வந்து நம்ம இருவரும் வந்தோம், மீண்டும் காற்றாய் மழையாய் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த இப்போ இருக்கிற மக்களுக்கு மறுபடியும் ஒரு ட்ரீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த லெட்டரை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து வரப்போகும் அறிவிப்பு அப்படிங்கும்போது அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. மைட் பி அதுவும் கூடிய சீக்கிரம் அந்த அறிவிப்பும் வரலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து அப்படி ஒரு பாத்தில் தான் போயிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜெயிலர் 2 அந்த படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது. இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கு, நாட் ஒன்லி த ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஆந்திரா, ஒரு மலையாளம், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மோகன்லால் சார், அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார் இருக்கார், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று அடிஷ்னலாக தெலுங்குலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன வெளியில் வரல, அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதான் அது நிறைய பேர் தெரிஞ்சது தான், ஜெய் பாலையா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அதுவும் கன்ஃபார்ம்டாக இன்னும் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோன்னே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து காமெடியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஃப்டர் லாங் டைம் இன்னொரு நட்சத்திரமும் ஒரு காமெடியனும் இந்த படத்தில் ஜாயின் ஆகிறார். யார் அந்த காமெடியன்? அந்த காமெடியன் நம்மெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டாடிய பயங்கரமான ஒரு காமெடியன். அவர் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு, ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடியன் வரப்போகிறாரு. அவர் சொன்ன டயலாக் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கவுண்ட்ரு, நிறைய பேருக்கு அதுதான் வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து போடுறதுலாம் வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி ஒன்று அப்படி ஒரு காமெடியன் வந்து ஜெயிலர் 2ல் பண்ணியிருக்கார். யார் அந்த காமெடியன் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஏன்னா அதை இப்போ சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணிட்டா அப்புறம் சரியாக வராது. இந்த படம் ஜெயிலர் 2 வந்து ஐ திங்க் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் மாதம். அண்ட் ஏப்ரலில் தொடர்ந்து அடுத்ததாகவே சுந்தர் சி படத்துக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சுந்தர் சி சார் டைரக்ஷனில், கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறான்னு. மேலும் இதில் பல ஆர்டிஸ்ட்லாம் இருக்கணும். அதெல்லாம் யார் என்னங்கிறத விரைவில் தெரிந்து கொள்வோம். அதுவரை தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.